ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் அறியாமை பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பகுதி சித்திரை திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியான அழகர் ஆற்றில் இறங்குவதை பற்றியும் அவர் சுவாமி அங்கிருந்து கிளம்பி வரதை பற்றி நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம். வாங்க பதிவுகளுக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவன நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு அணைக்க இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். எப்படி நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில மீனாட்சிக்கு பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்துல கொடி ஏறுதோ அதே மாதிரி நம்ம அழகர் கோவில்ல சித்திரை மாதம் அமாவாசையில் கொடியேறும். மீனாட்சிக்கு 2 நாளைக்கு முன்னாடி அங்க கொடியேறும், 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி அழகருக்கு கொடியேறும். கொடியேறி 15 நாட்கள் உற்சவம். இந்த உற்சவம் கோயிலுக்குள்ளே சுவாமி தினந்தோறும் பல்வேறு வாகனங்கள வீதி உலா வருவார். கோயிலுக்குள்ளேயே வீதி உலா வருவார். இவற்றின் சிகர நிகழ்ச்சி அவர் ஆத்துல இறங்குறது. அவர் என்னைக்கு கிளம்புவோம்னா பொதுவா நமக்கு தேரோட தன்னைக்கு சாயங்காலம் கிளம்புவாரு. ஆனா இந்த வருஷம் நமக்கு பௌர்ணமி கொஞ்சம் லேட்டா வருது அப்படின்றதுனால சுவாமி புதன்கிழமை சாயங்காலம் அங்கிருந்து கிளம்புறாரு. புதன்கிழமை சாயங்காலம் அங்கிருந்து கிளம்புற சுவாமி படிப்படியாக ஒரு 494 மண்டபங்கள் அவருக்கு உண்டு. அந்த மண்டபங்கள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப கரெக்டா வியாழக்கிழமை மாலை எதிர்சேவை அதை முடிச்சு மறுநாள் வெள்ளிக்கிழமை நம்ம அழகர் ஆற்றுல இறங்குறாரு. சுவாமி அங்க கிளம்புறவுடைய சிறப்பு அப்படின்னா சுவாமி அங்க கிளம்புறதே அவ்வளவு அழகா இருக்கு. எப்படி கிளம்புறாரு அப்படின்னா சுவாமி 3 மணிக்கெல்லாம் வெளியில வந்துருவார். வெளியில அபிஷேகம் அலங்காரங்கள்லாம் முடிச்சு கண்டாங்கி சேலை கட்டி கையில தலையில கருப்பு துணி கச்சை கட்டி அதுக்கு மேல நாமம் போட்டு இடுப்புல சூரி கட்டி வச்சு வேல் கம்போட கையில் தண்டையெல்லாம் போட்டு காதில் வளையங்கள் போட்டு சுவாமி அழகர் புறப்பாடாயிடுவார். அங்க 3 மணிக்கு கிளம்பக்கூடிய சுவாமி ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போது 6:30 மணி 7 மணிக்கு மேல ஆயிடும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடியேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அழகருக்கு கருப்பன் தான் காவல் தெய்வம். அங்க நிறைய நடைமுறைகள்லாம் உண்டு. சுவாமி ஆலயத்தை விட்டு வெளியே வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி ஆயிடும். சூரியன் மறைய ஆரம்பிச்சிடுவார். வரக்கூடிய அழகர் கருப்ப சுவாமி முன்னாடி சுவாமியை நிப்பாட்டி வச்சுடுவாங்க. பல்லாக்கோட தங்க பல்லக்கில தான் சுவாமி வருவார். கருப்ப சுவாமி முன்னாடி ஒரு பட்டியல் வாசிப்பாங்க. என்ன பட்டியல் அப்படின்னா அழகர் கூட எத்தனை அர்ச்சகர்கள் போறாங்க, எத்தனை வாகனங்கள் போகுது, எத்தனை சேவாத்திரைகள் போறாங்க, எத்தனை உண்டியல்கள் போகுது, எத்தனை ஆபரணங்கள் போறாங்க, எத்தனை மக்கள் போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலே கருப்பசுவாமி முன்னாடி அழகர் நிப்பாட்டி வச்சு வாசிப்பாங்க. வாசதுக்கு அப்புறமாக இதுக்கு கருப்பன் உத்தரவு கொடுப்பார் போகலாம்னு சொல்லிட்டு. கருப்பன் கிட்ட அழகரும் உத்தரவு வாங்குவார் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருக்கு ஒரு சேர தீபாவளி நடக்கும். நடந்துட்டு கருப்பனுக்கு அழகர் உத்தரவு கொடுத்துன்னு அழகர் ஒரு ஆட்டம் ஆடுவார். பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். அந்த அப்படி குலுங்கி சுவாமி உத்தரவு வாங்கிட்டு ஆலயத்தை விட்டு வெளியே வருவார். அப்படி ஆலயத்தை விட்டு வெளியே வரக்கூடிய சுவாமி வரிசை நிறைய மண்டகாபடிகளை தங்கிட்டு அன்று இரவு கள்ளங்கிரியில தங்கிடுவார். ஏன்னா அங்கதான் சுவாமி கள்ளர் வேடம் போட்டு அந்த மக்கள் கிட்ட கல்லு வாங்கி குடிச்சு விளையாண்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆனா மறுநாள் கல்லத்துக்கு அவர் வர முடியலன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருந்து. ஆனா அன்னைக்கு நைட் கள்ளங்கிரில தங்கினா அங்க சுவாமிக்கு மண்டகாப்படி மிக சிறப்பான மண்டகாப்படி. அழகரை அங்கிருந்து கிளம்பி வரும்போது பார்க்கணும் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. எல்லா வளர்ச்சியிலும் சுவாமி தருவார். ஏன்னா கிட்டத்தட்ட அடியின் ஒரு 5 வருஷமா இந்த நிகழ்வுக்கு நான் போயிடுவேன். போய் அங்க இருந்து சுவாமி கிளம்புறத நான் பார்த்துட்டு தான் வருவேன். அவ்வளவு அழகா சுவாமி கிளம்புற. மதுரை மக்கள் மொத்த பேரும் அங்கதான் இருப்பாங்க. மொத்த மதுரை அழகர் கோவில்ல தான் இருக்கும். வாகனங்கள் நிப்பாட்ட கிடையாது இருக்காது. எங்க பார்த்தாலும் மனித தலைகள் தான் தெரியும். அவ்வளவு கூட்டம் இருக்கும் அழகர் கோவில்ல. சுவாமி ஆலயத்தை விட்டு அந்த உருக்கமான அந்த வாசலை விட்டு சுவாமி வெளியே கற்பன் சன்னிதானத்துக்கு வர்றதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். அவ்வளவு கூட்டம் இருக்கும். வந்துருவார் சுவாமி. அங்க நின்று பூஜையாகி தீபாரணையாகி கற்பன் கிட்ட உத்தரவு வாங்கி நான் போயிட்டு வரை கற்பா நீ ஆலயத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்கக்கூடிய ஒரு தங்கச்சின்னு சொல்லக்கூடிய பேச்சு ராகாட்சி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அழகர் மதுரையின் படி நோக்கி கிளம்பி வர்றது அப்படின்றது சித்திரை திருவிழாவுல ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இதை போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை அழகர் தருவார். ஏன்னா சுவாமி அவருடைய தங்கச்சி கல்யாணத்துக்கு சந்தோஷமா கிளம்பி வராராம். அப்ப நம்ம எல்லாம் போய் அவரை வரவேற்று கூப்பிட்டு அவரோட சேர்ந்து கிளம்பி வரும்போது அவர் என்னெல்லாம் தருவார், நம்ம வாழ்க்கைக்கு எல்லாமே தருவார் சுவாமி. அதான் அந்த அழகர் கிளம்பி வருவதோட தனிச்சிறப்பு. இவன் நம்ம அழகர் கிளம்பி வரதை பார்த்திருக்கோம். இதற்கு அப்புறமா படிப்படியாக அடுத்த வீடியோ பார்க்கலாம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது ஒரு நடிகை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்முகையில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல் அது வச்சு வெளிப்படுறதுக்கு ஒரு கிண்ணம், ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது திருப்புகழ் புத்தகம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன புத்தகம் வேணும் அப்படின்றத நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க தகவல் பிளஸ் உங்களுக்கு என்ன புத்தகம் என்று கீழே அட்ரஸோட DM பண்ணுங்க. உங்களுக்கு கொரியர் அனுப்புறோம். நன்றி, வணக்கம்.